வாழ்ந்தால் இப்படி வாழணும், இப்படி வாழ்ந்தால் நாமும் முகமற்றோரின் முகமாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இன்று உங்களோடு த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்கிற படத்தினுடைய ஒரு சிறு தாக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நவம்பர் 21க்கு பிறகு முழு படமும் ரிலீஸ் ஆகி தொடக்கத்தில் ஹிந்தியில் எடுக்கப்பட்டாலும் தென்பகுதியில் இருக்கிற மற்ற மொழிகளிலும் இந்த படம் வெளியானது. நான் தமிழில் பார்த்தேன். அதை பற்றி யோசிக்கும் பொழுது கேரளாவைச் சேர்ந்த அருட்சகோதரி ராணி மரியாவினுடைய வாழ்வினுடைய தாக்கத்தை இந்த படம் எடுத்து காட்டுகிறது. இந்த படம் 120 அவார்டு வாங்கியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அத்தனையும் அதற்கு பொருந்தும் என்பது என்னுடைய தாழ்மையான எண்ணம். அந்த படத்தை பார்க்கிற பொழுது எப்படியாவது ஒரு முறையாவது எல்லாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் விழிப்பிதுங்கி வெளியே வந்தே தீரும். அந்த மாதிரி படம் எடுக்கப்பட்டிருக்கிறது, சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதில் என் மனசில் பட்ட ஒரு 5 விஷயங்களை உங்களோடு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அருட்சகோதரி ராணி மரியாவினுடைய வாழ்வை மையப்படுத்தி ஹீரோ இல்லாத ஒரு ஹீரோயின் படம் என்று சொல்லலாம். அது மாதிரி அவருடைய வாழ்வு, பணி, மக்களை மையப்படுத்திய செய்தி, இது மட்டும்தான் அங்கே அதிகமாக காட்டப்பட்டது. பெரிய ஹீரோயினுக்கு உரிய ஒரு விஷயமெல்லாம் அங்கே காட்டப்படலை. அதனால் அருட்சகோதரியினுடைய அவர் வாழ்ந்த பணி செய்த அந்த மக்களைத்தான் கதைக்களமாக கொண்டு வந்திருக்கிறது என்பதை என்னுடைய ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் கூட. இதில் இன்னொரு 2வதாக நான் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, சொல்ல வர வேண்டிய விஷயம், அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்வும் அவர்களுடைய பணியினுடைய அழுத்தமும் சரியாக காட்டப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் செய்கின்ற பணி எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு அழுத்தமானது என்பதை மிக சிறப்பாக நமக்கு காட்டுகின்றது. அது அங்கங்கே சிலர் நேரங்களில் ஒரு குத்தலையும் குத்துவது போல உணர்ந்தேன். இன்னொரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் இன்றைக்கி மதம் மாற்றுறாங்கன்னு கத்துறீங்களே, போய் இந்த படத்தை பாருங்கள். எந்த இடத்திலாவது மத மாற்றம் என்கிற அந்த ஒரு நிகழ்வு வருகிறதா என்று பாருங்கள். ஒரு இடத்தில் கூட அப்படிப்பட்ட செய்தியே இல்லை. தான் எந்த சபையை சார்ந்து இருக்கிறோம் என்பது கூட அதிகமாக காட்டப்படவில்லை. அவர்கள் செய்கின்ற பணி மட்டுமே காட்டப்பட்டது. எனவே மதம் மாற்றுகிறார்கள் என்று குதிக்கிறவர்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். 4வதாக ஒரு செய்தி என் மனதில் பட்டதை சொல்கிறேன். மக்களையும் மக்கள் வாழ்வையும் விட்டு நம்முடைய வாழ்வு, அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு அந்நியப்பட்டு விடக்கூடாது என்பது தெளிவாக காட்டப்படுகிறது. நம்ம வாழ்க்கை, அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை அந்த மக்களுடைய வாழ்வோடு ஒன்றிணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படியே நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற ஒரு நிலை அங்கு காட்டப்படலை. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். அருட்சகோதரி ராணி மரியாவினுடைய அந்த காட்சியில் நிறைய இடங்களில் அவர் பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் அழுகையும் புலம்பல்களும் எல்லாம் காட்டப்பட்டது. ஒன்று மறந்துடக்கூடாது. அந்த எல்லா நேரத்திலும் பாருங்கள், அந்த அம்மா பாடுபட்ட சிலுவை அப்படியே கையில் பிடிச்சிக்கும். அப்படியே அந்த சிலுவையை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க புலம்பல், அழுகை, எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு இங்கே இருக்கிறது என்கிறத அந்த பாடுபட்ட சிலுவை அப்படியே கையில் பிடிச்சிக்குவாங்க பாருங்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை மையமாக ஆரம்பித்த வாழ்வு, கிறிஸ்துவின் மையத்தில் தொடங்கிய வாழ்வு, மக்களின் மையத்தில் இருந்து மக்களுடைய முகமாக அருட்சகோதரி ராணி மரியா செயல்பட்டதனால் முகமற்றோரினுடைய முகமாக அருட்சகோதரி மாறினாள். ஒருவேளை நான் கூட அந்த பணியை செய்தால் நானும் முகமற்றோரின் முகமாக இருப்பேன்.